அந்த அறிவிப்பால் அன்ப தருவாளே சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாளே நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக என் பார்வை உன்னோடு உண்மை கண்ணோடு பேசா. ஹலோ கைஸ், வெல்கம் டு சன்கே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்கள் ஊர் ஃபேமஸான பெருமாள் கோயில் அத்திவரதர் கோயில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இதான் கைஸ் ஹோட்டல். இங்கே நின்று இரு, கொஞ்சம் தூரம் போயிட்டான். இரு இங்கே இரு, கொஞ்சம் தூரம் போயிட்டு இருறா இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் காட்ட போகிறேன். இரு, இங்கேருந்தே காட்டு. அது அப்புறம் சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் காட்ட போகிறேன். மேலே பாருங்க, கொஞ்சம் தூரம் வந்து காமி. இதான் கைஸ் கோபுரம். ஹாய் கைஸ், அதாங்க பாரியான சங்கிலி, அது தட்டாவது சங்கிலி. மண்டபம் இந்த மண்டபத்தை பத்தி சொல்ல நமக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா ராக்கெட் மூவ்மெண்ட்ஸ் தான். அவ்வளோ அழகா இங்க பாருங்க, உள்ள போனா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும் காசு. இப்போ மூடி இருக்காங்க. நாங்களே இப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்குலாம் வந்து செம்ம பிரில்லியண்டானது. அங்கே இருக்க கொஞ்சம் அப்பத்தி காலத்து டூல்ஸ் வச்சு எவ்வளோ அழகா தத்துர்வமா செதுக்கி இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னொன்று நெக்ஸ்ட், நம்மள இந்த கோவில்னாவே ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் அந்த சங்கிலி தான். கல்லான சங்கிலி. அந்த கல்லாலே அப்பத்தி ரொம்பவே ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு எவ்வளோ தத்துரூபமா ஒரு சங்கிலியே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மண்டபத்தை சுற்றி 4 பக்கமும் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 3 பக்கமாக இருக்குல்லடா. இப்போ 3 பக்கம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த கோவிலுக்கு ஒரு பேர் தந்த ஒரு விஷயம், அதாவது ஆமாங்க, நம்ம அத்திவரதர் தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் கோபுரத்தில் தான் வந்து புராணம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தில் தான் புராஸ்லாம் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம அத்திவரதரை வச்சிருக்காங்க. அத்திவரதரை வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்திவரதர் வந்து 40 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்களே. இந்த 40 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த குளம் வந்து வத்தி போயிடும், அதான் தண்ணி இல்லாமல் போயிடும். அந்த டைமில் இவரை கொண்டு வந்து 40 டேஸ் வந்து வெளில வச்சு நமக்கு காமிப்பாங்க. அதோட திரும்பி வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி ஃபில் பண்ணி உள்ளேயே போட்டுருவாங்க. அதில் வந்து என்னன்னா, பாதி நாள் நின்றுட்டும் பாதி நாள் படுத்துட்டும் இருப்பாங்க. சைன கோலம் இருப்பார். அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க கோலம், சைனம் படுத்துட்டு இருக்க கோலம். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நம்ம காஞ்சிபுரத்தை ஆச்சரியப்படுத்த வச்ச ஒரு கோவில்னா அது இதுவும் தாங்க. நெக்ஸ்ட், அந்த குளத்துக்கு இந்த சைடே வந்துட்டு, அதான் ரைட் சைடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் இருக்கு. ஆர்ஸுக்கு யூனிகார்ன் மாதிரியே இருக்கும். அந்த எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியல. வாங்க, ஸ்டூர போற ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யுது, நம்ம அங்க போயிட்டு உங்களை பார்க்க. கைஸ், இன்னும் நமக்கு வந்து கோவிலே ஓப்பன் பண்ணல, அதுக்குள்ள இங்க அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம். கைஸ் வாங்க, நம்ம போய் அங்கே போய் நம்ம சேஃப் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்க்குறோம். இப்போதாங்க ஸ்கூல், ஸ்கூலில் தந்துருக்காங்க. எவ்வளோ பாருங்க கைஸ், வந்துட்டே இருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, கூட்டணும் முடிச்சு அப்போ பார்க்கணும்னு தெரியல, தூரம் வேற போகுது கைஸ். அது வேற பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கைஸ், ஒரு மண்டபம் ஆஞ்சநேயர் இருக்காரு கைஸ். எப்படி மாடு செஞ்சு போட்டிருக்காங்க.
இங்கே நெய் வாசனை செம்மையாக இருக்குது கைஸ். Guys. வாயிலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் வருது பாருங்க எஸ் கைஸ். அப்புறம் எவ்வளோ தத்துருவமாக செஞ்சுக்கிறாங்க பாருங்க guys. பழையங்காலத்து இதோ பாருங்க guys, இது கூட பாருங்க guys. அது அப்படியே கல்லால இதை செஞ்சு எப்படியோ ஒரு 1000 வருஷம் ஆயிட்டு இருக்குங்க கைஸ். கேஷ் இப்போ கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க கேஷ். நம்ம எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம், இல்லைன்னா அவள் தான் கேஷ். கேஷ் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எவ்வளோ ஜனம் தெரியுமா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனம் போயிட்டே இருக்குது. அப்போ தூர போட்டு நின்னா போச்சு கேஷ். செம்ம ஜனம் கேஷ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம். பாய்.